நம்முடைய பொதுச் செயலாளர், மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இப்பொழுது நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், நம்முடைய வெற்றி திருமகன், பெரியவர்களே, தாய்மார்களே, மூன்றாவது முறையாக உங்களால் ஆட்சிக்கு வெற்றி பெற்று இன்றைக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்கட்சியாக இருந்தாலும் கோயில்வாதம் சொல்லி எங்களுடைய ஓட்டுக்கள் இடத்திலேக்க என்று குழப்பமிட வேண்டும் என்று ஆட்சியோடும் கழகத்தினுடைய வீரர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகளுடைய பெயராலும் அதை வாங்கி தரக்கூடிய வாங்கிய கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று அம்மா அரசு வந்தவுடன் அறிவித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் பெற்றுத் தரக்கூடிய பெருமகள் நீங்கள் பெற வேண்டுமானால் எப்பொழுது போல் கோயில்பட்டி வாக்காளர் பெருமக்கள் இரட்டடைக்கை நீங்கள் இந்த முறையும் இரட்டையிலை வேட்பாளர் அண்ணன் கடம்பூர் ராஜு வருகிறார். நம்முடைய வெற்றி திருமகன் அண்ணன் கடம்பூர் ராஜு அவர்கள் நம்ம வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு பிள்ளை. கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி மேலே பற்றக்கூடாது. மேலே பற்றாமல் கவனமா ஒதுக்குங்க. அண்ணாச்சி அண்ணாச்சி பாருங்க, அண்ணாச்சி கொஞ்சம் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கீங்க. உங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற்று? நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக தொடர்ந்து கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 4வது முறையாக இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்கின்றேன். 3 தேர்தலை சந்தித்து 3 முறை வெற்றி பெற்றிருக்கின்றேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு 2 முறை வாய்ப்பளித்தார்கள். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து அவர்களும் 2 முறை வாய்ப்பளித்து இன்றைக்கு 4வது முறை வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றேன். தொடர்ந்து 15 ஆண்டு காலம் மக்கள் பணியாற்றுவதற்கு கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி மக்கள் எனக்கு வாய்ப்பு வழங்கினார்கள். அதுல முதல் முறையில் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராகவும் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக வந்தார்கள். அந்த நேரத்தில் தொகுதியில் தேர்தல் வாக்குறுதியாக சொன்ன அத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றியதன் பயனாக 2016 மீண்டும் போட்டியிட்ட நேரத்தில் யாருடனும் கூட்டணி வைக்காமல் தன்னந்தனியாக தேர்தலை சந்தித்தாலும் கூட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் நான் வெற்றி பெற்றேன். அந்த நேரத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு நமது சட்டமன்ற தொகுதி வரலாற்றிலேயே முதலாக அமைச்சர் தொகுதி என்ற அந்தஸ்தை வழங்கினார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பல வரலாற்று திட்டங்களை 50 ஆண்டுகாலம் கனவு திட்டமாக இருந்த 2வது வைப்பில திட்டம், கோவில்பட்டி நிர்வாக வசதிக்காக கோவில்பட்டி தொகுதியை 2ஆக பிரித்து கயத்தாறு தலைமையிடமாக கொண்டு ஒரு தாலுகா, கோவில்பட்டியில் புதிய வட்டார போக்குவரத்து அலுவலகம், அனைத்து அரசு கட்டடங்களுக்கும் கட்டட வசதி, அரசு கலைக்கல்லூரி, ஹாக்கி ஸ்டேடியம், இந்தியாவிலேயே தேசிய விளையாட்டுக்கு பெயர் பெற்ற ஹாக்கி விளையாட்டுக்கு பெயர் பெற்ற ஊர் நமது ஊர். எனவே முதலில் கோரிக்கை வைத்தார்கள் விளையாட்டு வீரர்கள். அதை ஹாக்கி விளையாட்டு மைதானம் 7 கோடி ரூபாய் மட்டுமல்ல, அதற்கு அடுத்தபடியாக 90 லட்சம் ரூபாய் மதிப்பில் விளையாட்டு வீரர்கள் பயிற்சி கூட முதல் அமைத்து இன்றைக்கு இந்திய அளவில் நடக்கின்ற சர்வதேச அளவில் நடக்கின்ற போட்டியெல்லாம் கோவில்பட்டி நடைபெறுகின்ற அளவுக்கு அந்த உலகத்தரம் வாய்ந்த மைதானம் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. கோவில்பட்டி தொகுதியில் உள்ள 64 ஊராட்சிகள், நமது நகராட்சி, 3 பேரூராட்சிகளுக்கு அத்தனை அடிப்படை வசதிகளும் இந்த 10 ஆண்டு காலத்தில் ஆட்சி காலத்தில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். தண்ணீரை பெற்ற தொகுதியாக கோவில்பட்டி சிறந்து விளங்குகின்றது. விவசாயத்திற்கு அடுத்தபடியாக தீப்பெட்டி தொழில் பிரதானமாக. அந்த தீப்பெட்டி தொழிலுக்கு இப்ப ஜிஎஸ்டி வரி விதிப்பு தமிழகம் முழுவதும் இந்தியா முழுமைக்கு வருகிற நேரத்தில் 18% சில பொருட்களுக்கு 18% விதிக்கப்பட்டது. இந்த தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள், அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள், உற்பத்தியாளர்கள் அனைவரும் சேர்ந்து கோரிக்கை வைத்த அடிப்படையில் அது 18% 12% தலைவர் டெல்லிக்கு அவர்களை அமைச்சராக நேரத்தில் அழைத்து சென்று அதை குறைத்து கொடுத்தேன். இப்பொழுது அது 5% நீங்கள் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட பாஜகவோட உள்ள உறவின் அடிப்படையில் மத்திய அரசு சொல்லி 5% குறைக்கப்பட்டிருக்கின்றது.
நம்ம கோவில்பட்டி என்றாலே கடலை மிட்டாய்க்கு பேர் விட்டோம். எனவே சர்வதேச அளவில் அதுக்கு தனி மரியாதை வேண்டும் என்று சொன்னால் புவிசார் குறியீடு பெற வேண்டும். அந்த புவிசார் குறியீடு பெற வேண்டும் நீண்ட நாள் லட்சியமாக அந்த கொள்கையை குறிக்கோளாக வைத்திருந்தார்கள். அதை நான் பட்டுக்கொண்டேன். இப்ப 5 ஆண்டுகளாக எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட இப்படி 10 ஆண்டுகளே தொழில வளர்ச்சி திட்டங்களை கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனை எடுத்துக்கொண்டால் தனியார் மருத்துவமனை நிகராக சிடி ஸ்கேன்ல இருந்து டிஜிட்டல் எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், டயாலிசிஸ் யூனிட், தீக்காய சிகிச்சை பிரிவு, நிக்கு என்று சொல்லக்கூடிய NICCU, குழந்தைகள் தனியாக சிகிச்சை பிரிவு போன்ற அனைத்து வசதிகளும் கோவில்பட்டி அரசு மருத்துவமனை சுகாதார கைடு இல்லாமல் அனைத்து பகுதியும் உள்ள சிமெண்ட் சாலைகள், அங்கே உள்ள கட்டட வசதிகள், கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலாக கட்டட வசதிகளை சட்டமன்ற உறுப்பினர் நிதியை சேர்த்து அரசின் மூலமாக பெற்று தந்தேன். ஆக கோவில்பட்டி மக்கள் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் இன்னைக்கு அரசு மருத்துவமனை இயங்குகிறது சொன்னால் அதற்கு அடிப்படை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் இந்த 5 ஆண்டுகள் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் தீப்பெட்டி தொழில் சவாலாக இருக்கின்ற நம்ம லைட்டர் தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி பூர்வாங்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட அறிவிப்பு மட்டும்தான் நிலுவையில் இருக்கின்றது. அந்த பணியை நான் தலைநகர் டெல்லிக்கு பலமுறை சென்று மத்திய அமைச்சர் சந்தித்து அதை பற்றி தருகின்ற பணியை செய்திருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் ரயில் போக்குவரத்து இன்னைக்கு வந்தே பாரத் ரயில் இந்திய வரலாற்றில் ஒரு புதிய மறுமலர்ச்சி ரயில்வே துறையில அதுக்கு மிகுந்த வரவேற்பு மக்களிடம். அது தென் மாவட்டத்தில் 2 ரயில் இயக்கப்பட்டதில் முதல்ல ஒரு ரயில் தான் நிறுத்தப்பட்டது. ஒரு ரயில் நிறுத்துகின்ற இடத்துல 2வது ரயில் நிறுத்த முடியாது என்ற விதி இருந்தாலும் கூட தொடர்ந்து மத்திய அமைச்சரை ரயில்வே அமைச்சரை வலியுறுத்தி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மூலமாகவும் எடுத்து சொல்லி 2 வந்தே பாரத் ரயிலையும் இங்கு நிறுத்துவதற்கு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 4 உதாரணமாக கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இங்கிருந்து சென்னைக்கு போகும்போது நிற்கும், வரும்போது நிற்காமல் இருந்தது, அதையும் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். கோவா எக்ஸ்பிரஸ் என்ற ட்ரெயின் மதுரையிலிருந்து புனலூர் செல்கின்ற ட்ரெயின் நிறுத்தப்படவில்லை, அது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட ரயில். அது மட்டும் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழே கோவில்பட்டி ரயில் நிலையம் 150 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ரயில் நிலையம், பேர் பெற்ற நிலையம். அதை சகல வசதிகள் லிப்ட் வேண்டும், பேட்டரி கார் வேண்டும், எஸ்கலேட்டர் வேண்டும், அந்த பிளாட்பாரத்தை மேற்கூரை அமைக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் மாண்புமிகு ரயில்வே அமைச்சர் அவர்கள் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழே முழுமையாக இந்த ரயில்வே நிலையம் மாற்றி அமைக்கப்பட்டு புது புலியோடு அமைக்கப்படும் சொல்லி பல கோடி ரூபாயில இன்றைக்கு அந்த ரயில் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக எதிர்க்கட்சி தொடர்ந்து 15 ஆண்டு காலம் இது கோவில்பட்டியில் கைத்தறில் இருக்கிற வீரவாண்டி கட்டவங்களுக்கு மணிமண்டபம், தலைவர்களுக்கு வீரமாமுனிவர் காமநாயகப்பட்டியில மணிமண்டபம் போன்ற தலைவர்களை மதிக்கின்ற அந்த துறையை நான் வைத்திருந்த காலத்தில் அதுவும் சிறப்பாக செய்ய முடிந்தது. கட்டாளங்குளத்தில் வீர நலமுத்துவன் மணிமண்டபம் பராமரிக்கப்பட்டது. இன்னும் நெற்கட்டு சேர்ந்தவர்கள் போலீஸ் மணிமண்டபம், புதிய அரண்மனை கட்டினோம். எண்ணற்ற பணிகளை தொகுதியை தாண்டி இந்த மாவட்டத்தில் செய்திருக்கிறோம். தொடர்ந்து நல்ல பணிகளை செய்கின்ற காரணத்தினால் என்னுடைய வெற்றி எளிதான ஒன்றாக எங்களுக்கு தெரிகின்றது. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் பணியை சிறப்பாக செய்த காரணத்தினால் நாங்கள் எங்கள் வெற்றி என்பது துளி அளவும் கூட சந்தேகத்துக்கு இல்லாத அறிவிக்கப்பட்ட வெற்றியாக கிட்டத்தட்ட 50,000 வாக்குகளுக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுகின்ற நிலையில தான் இன்றைக்கு வேட்புமனுவை தாக்கல் முன்னாள் கலைஞர் நினைவிடத்துக்கு இடம் தரல, நாங்க வாசல் நின்று கதறி அழுது அந்த இடம் தரல அப்படின்னு நேற்று ஸ்டாலின் சொல்லிட்டாரு. நீங்களும் அது கையெழுத்து போட்டீங்க, அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவரு உண்மைக்கு நீங்களே சொல்லிட்டீங்க. கையெழுத்திட்டது நாங்கள் கையெழுத்திடவில்லை என்றால் அந்த உடலை அந்த ராஜாஜி கால் என்பது எங்களுடைய செய்தித்துறையில வருகின்றது. அவருடைய உடல் அடக்கம் செய்வதற்கு முன்பாக 2 நாட்கள் வைப்பதற்கு அனுமதி வேண்டும் என்று சொன்னாலே அந்த கோப்பு எங்களுக்கு வரும். அந்த கோப்பு வருகின்ற நேரத்தில் அது நாகரிகம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பல தலைவர்கள் என்னோட தொலைபேசியில இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கின்றவர்களாம் தொலைபேசியில தொடர்பு கொண்டார்கள். நாங்கள் பெருந்தன்மையாக ஒரு மரணம் என்பது இயற்கை, அது ஒரு தலைவர்களுடைய மரணத்தில் அரசியல் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த ராஜாஜி காலில் 2 நாட்கள் வைப்பதற்கு இருந்தோம். அவர்கள் வைத்த துணை அவர்களுக்கு தெரிந்தது. மாண்புமிகு அம்மாவுடைய நினைவிடத்தை அங்கே மெரினாவில் நாங்கள் அமைத்த நேரத்தில் இனிமேல் மறைந்த தலைவர்களுக்கு அங்கே நினைவு சின்னங்கள் நினைவு மண்டபங்கள் அமைக்கக்கூடாது என்று வழக்கு தொடுத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். அந்த வழக்கு நிலுவையில் இருந்த காரணத்தினாலே அங்கே நாங்கள் அவர்களுக்கு இடம் ஒதுக்க முடியவில்லை. ஆனால் தனக்கென்று ஒன்று வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னைக்கு அதையும் முதலமைச்சர் வசதியாக மறந்து விட்டார். தனக்கென்று வந்தால் ஒரு நீதி, மக்களுக்கு என்றால் ஒரு நீதி என்ற அடிப்படையில் அந்த வழக்கை அவர்கள் மாண்புமிகு அம்மாவின் நினைவிடத்தை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் வழக்கு தொடுத்திருந்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் கருணாநிதி அவர்கள் மறைந்த பிறகு இரவோடு இரவாக அந்த வழக்கை வாபஸ் பெறுகின்றார். என்று சொன்னா அவருடைய குடும்பத்திற்கு, அவருடைய தந்தைக்கு, அவருடைய தலைவருக்கு என்று ஒன்று வந்தால் அப்ப சட்டம்
பொதுவானது அல்ல. தன்னோட குடும்பத்துக்கு ஒரு சட்டம், மக்களுக்கு ஒரு சட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் நடைமுறைப்படுத்தி அன்றைக்கு வெட்ட வெளிச்சமானது. அப்போ நாங்கள் மாண்புமிகு அன்றைக்கு முதலமைச்சர் அந்த எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் உட்பட அத்தனை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து சந்தித்தார்கள். முதலமைச்சர் தெளிவாக சொன்னார், நீங்கள் தான் வழக்கு போட்டீர்கள், அந்த வழக்கு மெரினா கடற்கரையில அடக்கம் செய்வதற்கு உகந்ததாக இல்லை, அந்த வழக்கு தான் தடையாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அங்கே அடையாறுல உள்ள இந்த காந்தி மண்டபம் வளாகத்துக்குள்ள இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் நினைவு மண்டபம் அங்கே இருக்கின்றது. அங்கு தாராளமான இடம் இருக்கிறது, நீங்கள் எவ்வளவு இடம் கேட்டாலும் நாங்கள் தருகிறோம் என்று தகவலை சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த வழக்கை வாபஸ் பெற்று அவசர கதியில ஒரு நாள்ல நீதிமன்றத்தை அணுகி என்னெல்லாம் செய்தார்களோ எங்களுக்கு தெரியாது. நீதிமன்றத்தின் மூலமாக அங்கே வைக்கலாம் என்ற அனுமதி வந்தவுடன் பெருந்தன்மையாக அரசு மேல்முறையீடு செய்யவில்லை. அதுதானே நாங்கள் எங்கள் துறையின் மூலமாக நாங்கள் மேல்முறையீடு செய்திருந்தால் கிட்டத்தட்ட வழக்கு எத்தனை நாளுக்கு எழுத்தடிக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அதுவரை அவருடைய உடல் நல்லடக்கம் செய்திருக்கப்பட முடியாது. நாங்கள் அரசியல் நாகரிகம் கருதி அந்த இடத்தை மேல்முறையீடு செய்து அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தவுடன் சரி சாதகமாக தீர்ப்பு வந்துவிட்டது என்று சொல்லி 1 மணி நேரத்திற்குள்ளாக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களும் கையெழுத்திட்டு நானும் அந்த கோப்பில கையெழுத்திட்டு அதற்கு பிறகுதான் கருணாநிதி அவருடைய உடல் அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டது. இது உலகறிந்த உண்மை. இவர் வசதியாக தேர்தலுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் மாற்றி பேசுகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. விஜயின் வாக்குகள் அதிமுக வெற்றியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து இந்திய கம்யூனிஸ்ட் மாநில சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டு 54 நாள். அதற்கு பிறகு எத்தனையோ அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் உதித்தது. எந்த அரசியல் கட்சி புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட கட்சிகளால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் இதுவரை பாதித்ததாக சரித்திரம் இல்லை. அதற்கு பிறகு தொடர் வெற்றியை நாங்கள் பலமுறை பெற்றிருக்கின்றோம். அம்மா புரட்சி தலைவர் அவர்கள் தொடர்ந்து தமிழக அரசியல் வரலாற்றில் 3 முறை வெற்றி பெற்ற முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதற்கு அடுத்தபடியாக தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற அந்த சரித்திரத்தை படைத்தவர் என்று சொன்னால் அந்த பெருமையை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு தான் உண்டு. இந்த வரலாறு யாருக்கும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் 1 முறை ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் வந்ததில்லை. அந்த நிலைமைதான் இந்த தேர்தலிலும் தமிழக மக்கள் வாக்களிக்க போகின்றார்கள். ஆட்சி மாற்றம் உறுதி.